கிரிக்கெட் தொடர்களில் இருந்து விடைபெறுவதாக, அதிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக விராட் கோலி சற்று முன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அவருடைய அறிவிப்பை பிசிசிஐ மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற அறிவுறுத்தல் வழங்கியும், ஆனால் அவருடைய நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருப்பதன் காரணமாக இந்த அறிவிப்பை தற்போது அவர் அவருடைய வலைப்பக்கத்திலே வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவிற்காக விளையாட தொடங்கிய விராட் கோலி அவருடைய டெஸ்ட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதற்கான அறிவிப்பை சற்று முன் வெளியிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய இந்த டெஸ்ட் கிரிக்கெட் கேரியரை பொறுத்த வரைக்கும் 123 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். அதுல 9230 ரன்கள் மற்றும் அதில் 30 சதங்கள், குறிப்பாக இந்த 30 சதங்களை எடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியான நபராக இருக்கக்கூடிய ஒரு உலகின் மிகச்சிறந்த வீரராக போட்டிகளிலும் 50 ஓவர் போட்டிகளிலும் அணிக்கு நிலையாக இருந்து விளையாடி கொடுப்பதுதான் அவருடைய பேட்டிங் ஸ்டைலாக இருந்தது. விராட் கோலியினுடைய சாதனைகளை பொறுத்த வரைக்கும், அதாவது 2011ஆம் ஆண்டிலிருந்து 2024ஆம் ஆண்டு வரை 123 டெஸ்ட் போட்டிகளை விளையாடி இருக்கிறார். 9230 ரன்கள் அவருடைய சராசரி, அதாவது ஒரு போட்டியில் ஒரு இன்னிங்ஸில் அவருடைய சராசரி என்பது 53.76 இருக்கிறது. 30 சதங்கள், 29 அரை சதங்கள், அதாவது அதிக அளவிலாக இப்போது இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்கள் அதிக அளவு சதங்களை அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராகவும் அவர் இருந்திருக்கிறார். 29 அரை சதங்களையும் அவர் பூர்த்தி செய்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை பொறுத்த வரைக்கும் 254 ரன்கள் அவருடைய அதிகபட்ச ஸ்கோராக இருந்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக 2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற அவருடைய அந்த போட்டியின் போது அவர் 254 ரன்களை அடித்துக் குத்திருக்கிறார். விராட் கோலி கேப்டனாக பணியாற்றிய போது பல்வேறு டெஸ்ட் சாதனைகளையும் நிகழ்த்தியிருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் 123 டெஸ்ட் போட்டிகள் அதனை பார்த்திருந்தோம். அதில் 68 டெஸ்ட் போட்டிகளில் கேப்டன்களாக அவர் பணியாற்றியிருக்கிறார். கேப்டனாக இருந்தபோது 40 வெற்றி, 17 தோல்வி, 11 டிரா, அதாவது உச்சபட்சமாக கேப்டனாக விராட் கோலி பொறுப்பேற்றதன் பிறகு 68 போட்டிகள் இந்தியா பல்வேறு நாடுகளுடன் மோதி இருக்கிறது. அதில் 40 வெற்றிகளை பெற்றிருக்கிறார். 17 போட்டிகளில் மட்டுமே தோல்வியை சந்தித்திருக்கிறார். 17 போட்டிகளை டிரா செய்திருக்கிறார். இந்தியா ஹைதராபாத்தில் இருந்து ஜோஹன்ஸ்பர்க் வரை வெற்றி தொடர் முதல் முன்னணியில் இருந்திருக்கிறார். அவர் ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் தொடர் வென்ற முதல் இந்திய கேப்டன் என்கின்ற பெருமை இருக்கிறது. 2018-19ஆம் ஆண்டில் இங்கிருந்து இந்தியாவில் இருந்து வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது இந்தியாவில் இருந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்று ஒரு டெஸ்ட் தொடரை முழுமையாக வென்றதற்கான எந்த ஒரு வரலாறும் கிடையாது. ஆனால் 2018-2019ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவின் டெஸ்ட் தொடர் வென்ற முதல் இந்திய கேப்டன் என்கின்ற பெருமையை விராட் கோலி பெற்றிருந்தார். வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்திய மண்ணில் டெஸ்ட் போட்டிகளை விளையாடி அதில் இந்தியா வெற்றி பெறுவது என்பது ஒரு சாதாரணமாக இருந்தது. ஆனால் வெளிநாடுகளுக்கு சென்று, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று அவர்களுடைய களத்திலேயே அவர்களை வீழ்த்துவதற்கான அந்த நடைமுறை என்பது விராட் கோலி டெஸ்ட் போட்டியினுடைய கேப்டனாக இருந்த போதுதான் தொடர்ந்தது. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட கடினமான வெளிநாட்டு மண்களிலும் அவருடைய சதங்கள் அடித்திருக்கிறார். 2018 இங்கிலாந்து தொடரில் 5 டெஸ்டுகளில் 593 ரன்கள், 2 சதங்கள் எடுத்து அங்கேயும் வெற்றியை நிலைநாட்டியிருக்கிறார். உலக தரவரிசையை பொறுத்த வரைக்கும் 2018ஆம் ஆண்டு ஐசிசி டெஸ்ட் பேட்ஸ்மேன் தரவரிசையில் நம்பர் 1 விராட் கோலி இருந்திருக்கிறார். ஐசிசி டெஸ்ட்ல பேட்ஸ்மேன்கள் பொறுத்த வரைக்கும் 2018ஆம் ஆண்டு அவருடைய சராசரி மற்றும் அவருடைய பேட்டிங்கின் காரணமாக அவர் நம்பர் 1 வீரர், டெஸ்ட் வீரர் என்கின்ற அறிவிப்பும் அதுக்கான அவர் அந்த அங்கீகாரத்தையும் அவர் பெற்றிருந்தார். ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட் ஆண்டு வீரர் விருது 2018-2019 ஆகிய 2 ஆண்டுகள்ல ஐசிசியினுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் என்கின்ற விருதினையும் 2 முறை விராட் கோலி பெற்றிருக்கிறார். 5000 ரன்களை விரைவாக அடைந்த இந்தியர் என்கின்ற பெருமையும் விராட் கோலிக்கு இருக்கிறது. 105 இன்னிங்ஸ் விளையாடி அதில் 5000 ரன்களை விரைவாக அடைந்த இந்தியர் என்கின்ற பெருமையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது. 7 இரட்டை சதங்கள், இந்தியர்களில் சச்சின் 6 அடித்திருந்தார். அவற்றை மிஞ்சி 7 இரட்டை சதங்கள் அடித்திருக்கின்ற ஒரு பிளேயர், ஒரு பேட்ஸ்மேன் என்கின்ற பெருமையும் விராட் கோலிக்கு இருக்கிறது. எல்லா டெஸ்ட் விளையாட்டு நாடுகளுக்கும் எதிராக சதம் கொண்ட ஒரே வீரர் விராட் கோலி என்கின்ற பெருமை அவருக்கு இருக்கிறது. குறிப்பாக விராட் கோலிக்கான பெருமையை பொறுத்தவரைக்கும் அனைத்து நாடுகளிலும் சமமாக சராசரியாக விளையாடக்கூடிய ஒரு பிளேயராக பார்க்கப்படுகிறார். அவர் மோதிய அனைத்து டெஸ்ட் போட்டிகளில் அனைத்து நாடுகள், இங்கிலாந்து, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட தலைசிறந்த நாடுகள் மட்டுமில்லாமல் அனைத்து நாடுகளிடமே அவர் சதத்தை டெஸ்ட் மேட்சில் அடையிருக்கிறார். 7 இரட்டை சதங்கள் அடித்த இந்தியர் என்கின்ற பெருமை விராட் கோலிக்கு இருக்கிறது. டெஸ்ட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன் சச்சின் டெண்டுல்கர் 6 இரட்டை சதங்கள் அடித்து முன்னிலையில் இருந்தார் இந்திய வீரர்களை இரட்டை சதம் அடித்த வீரர்களுடைய பட்டியலில். ஆனால் விராட் கோலி 7 இரட்டை சதங்கள் அடித்து ஒரு முன்னிலை பெற்றிருக்கக்கூடிய வீரராக இருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவினுடைய தலைசிறந்த கேப்டனாக இருந்த விராட் கோலி அவருடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.